இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகர் பார்க்க உதவி செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். எங்களுடைய செய்தி டிவிடி உங்களுக்கு தேவையானாலும் பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நன்றாய் கவனிங்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். எப்போதும் சந்தோஷமாக இருப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். சஞ்சலம் தவிப்பு எல்லாம் அவர்களை விட்டு ஓடி போகும் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி, எப்போதும் சந்தோஷம், எப்போதும் ஆனந்த களிப்பு இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். காரணமில்லாத காயங்கள், காரணமில்லாத வேதனைகள், யாரை நம்பியிருந்தோமோ அந்த ஜனத்தின் மூலமாக ஏமாற்றங்கள், யார் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நினைத்தோமோ அவர் மூலமாக நமக்கு எதிர்ப்புகள், யார் நம்மை தூக்கி விடுவார்கள் என்று சொல்லி நினைத்தோமோ அவர்களே நம்மை காலை பிடித்து இழுக்கிற அனுபவங்கள், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் என்று பல சந்தர்ப்பத்தில் நாம் நினைப்பதுண்டு. நீங்களும் அப்படிப்பட்ட நபரில் ஒருவராயிருக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை மறக்கிறது அல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் எப்போதும் அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறபடியினால் நாம் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் இங்கே வார்த்தையில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? எப்போதும் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் என்று வேதம் சொல்லும் பொழுது, சஞ்சலமும் தவிப்பும் வாழ்க்கை விட்டு ஓடி போகும் என்று வேதம் சொல்லும் பொழுது, என் வாழ்க்கையில் சஞ்சலம் போகவில்லையே, நித்தமும் அழுது கொண்டிருக்கிறேனே, எப்போதும் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறேனே, என்னை அறியாத ஒரு துக்கம் என் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறதே, ஏன் எனக்கு இப்படி என்கிற கேள்வி உடைய மனதில் இருக்கலாம். இந்த வார்த்தையை கவனிங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் திரும்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், உண்மைதான். ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள், உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிற அந்த திருப்பம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் மனுஷனுடைய வாழ்க்கையில் மீட்கப்பட்டேன் என்று சொல்லுற ஒவ்வொருவரும் திரும்ப வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஒரு 3 காரியங்களை குறித்து வேகமாய் நாம் வாசித்து முடிக்கப் போகிறோம். எங்கே திரும்ப வேண்டும், ஆண்டவர் எதற்கு நேராக திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் என்பதை குறித்து வாசிக்கும் போது, முதலாவதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 18வது அதிகாரம் 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்கள் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே என்னையாயிரு, யாரோ ஒரு இடத்துல சொல்ல வேண்டிய வார்த்தையே என்னிடத்தில் சொல்லுறீங்க, நான் என்ன இன்னும் மனமாறாமையாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். எத்தனை வருஷத்து கிறிஸ்தவர்கள், எத்தனை வருஷமாக ஊழியம் செய்துட்டு இருக்கிறோம், நாங்கள் எங்கே மனம் திரும்பணும் அப்படின்னு நினைக்கலாம். அருமையானவர்களே, நான் ஒரு பூர்வீக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். என் குடும்பத்திலேயும் அநேகர் போதகர்களாக இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். ஒரு நாள் கர்த்தர் என்னிடத்தில் இந்த மனமாற்றத்தை குறித்து பேசினார். 1 பேதுரு 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம். தேவனுடைய வீடு என்பது நம்முடைய சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 3:6 வாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தை என்னோடு பேசினது, நியாய தீர்ப்பு உன்னிலே தொடங்க போகிறது, நீ ஆயத்தமா? எனக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. எனக்கு என்ன நியாய தீர்ப்பு?
நான் ஒரு கிறிஸ்தவன், ஒழுங்கா ஆலயத்துக்கு போகிறேன், வேதத்தை படிக்கிறேன், எனக்கு என்ன நியாய தீர்ப்பு? அப்போ எங்கள் பாட்டிகிட்ட போய் நான் கேட்டேன், பாட்டி இந்த வசனம் என்னை பயப்படுத்துது. அப்போ பாட்டி சொன்னாங்க, நீ மனம் திரும்பியிருக்கிறியா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா என்று கேட்டாங்க. நமக்கு எது பாட்டி ரட்சிப்பு? பாவி தான் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். அக்கிரமக்காரன் தான் மனம் திரும்பணும். நம்ம தான் பூர்வீக கிறிஸ்தவமாச்சு, இத்தனை வருஷம் ஊழியறோம், ஒழுங்கா கோயிலுக்கு போகிறோம், நமக்கு என்ன பாட்டி மனம் திரும்புதல் ரட்சிப்பு என்று சொன்னேன். அன்றைக்கி தான் பாட்டி சொன்னாங்க, அந்த ரட்சிப்பின் நிச்சயம், மெய்யான மனம் திரும்புதல் உனக்கு இல்லாததுனால தான் உனக்கு பயம் இருக்குன்னு சொன்னாங்க. அன்றைக்கு ஆண்டவரத்தில் கேட்டேன், ஆண்டவரே இந்த பயம் இன்றைக்கே என்னை விட்டு போகணும். ஆண்டவர் கிருபையாக அந்த மன மாற்றத்தை, ரட்சிப்பின் நிச்சயத்தை எனக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மார்க்கம் மாறி இருக்கிற அநேகர் மனம் மாறவில்லை. மார்க்கம் மாறி இருக்கிறார்கள், ஆனால் மனம் மாறவில்லை. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீ கர்த்தரால் மீட்கப்பட்டவன் திரும்பு. அதைத்தான் முதல் அனுபவத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் 8:13 நீங்கள் வாசிப்பீர்களானால், சீமோன் என்கிற மாயவித்தைக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிலிப்பு பிரசங்கத்தை கேட்கிறான், அதை விசுவாசித்தான், அதை ஏற்றுக்கொண்டான், ஞானஸ்நானம் எடுத்து சபையில் சேர்த்து கொண்டான். பேதுரு ஜெபிக்கும் பொழுது யார் தலையிலெல்லாம் கைவித்து ஜெபிக்கிறான பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுறதை பார்த்த உடனே பணத்தை கொண்டு வந்து எனக்கு இந்த வரம் வேணும்னு சொல்லி கேட்டான். ஏன் அப்படி கேட்டான்? மார்க்கம் மாறி இருக்கான், அவன் மன மாற்றம் அடையலை. அதனால தான் அவன் அப்படி கேட்கிறான். அதனால தான் பின்னாலே பேர் சொல்றாரு, நீ பாவ கட்டினால் கட்டப்பட்டிருக்கிறதை காண்கிறேன் என்று சொல்வதை அந்த அதிகாரத்தின் பின்னாலே நான் வாசிக்க முடிகிறது. எரேமியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யூதா என்கிற சகோதரி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி தன் முழு இதயத்தோடு திரும்பவில்லை என்று வேதம் சொல்கிறது. கள்ளத்தனமான திரும்புதல் என்பது என்ன? மனமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எதிர்பார்க்கிற மனமாற்றம் உங்களுக்குள்ளே இல்லாததுனால தான் காரணமில்லாத காயங்களும் குழப்பங்களையும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். யோபின் புத்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். மனமாற்றம் வந்திருந்தால் நீங்கள் கட்டப்படுவீர்கள். எதை இழந்தீர்களோ, எங்கே உடைக்கப்பட்டீர்களோ, எங்கே நஷ்டம் அடைந்தீர்களோ, திரும்பவும் நீங்கள் கட்டப்படுவீர்கள். எப்பொழுது? நீங்கள் மனமாற்றம் அடைந்தால். மனம் திரும்புதல் மிக முக்கியம். அதே தான் முதலாவது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். கட்டாயம் மனம் திரும்பி தான் ஆகணுமா என்று சொன்னால், லூக்கா 13:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்லியும் அந்த வார்த்தை குறிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் திரும்ப வேண்டிய காரியங்கள் என்ன? ஓசியா 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. இஸ்ரவேலே மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவனே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே, கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். ஏன் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைப்பீர்களானால், அதே ஓசியா 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல. அப்ப எங்கே திரும்புகிறார்கள்? பணத்துக்கு நேராய் திரும்பலாம், பதவிக்கு நேராய் திரும்பலாம், பொருளாசைக்கு நேராய் திரும்பலாம், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லப்படுகிற உலகத்தின் ஆசைகளுக்கு நேராய் திரும்பலாம். ஆண்டவரே சொல்லுகிறார், திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தருக்கு நேராக திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, உங்கள் வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். இருதயங்களை கிழித்து என்று சொன்னால் உங்களுடைய உள்ளம் அறிய, இருதயத்தில் மனப்பூர்வமாக இருதயம் திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். மறைவாக, ஆண்டவருக்கு முன்பாக மறைவாக, ஆண்டவருக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி நீங்கள் செயல்பட வேண்டாம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் அனனியா சப்ரா என்று சொல்லி 2 பேரை குறித்து நாம் வாசிக்கிறோம். கணவனும் மனைவி அப்போஸ்தலருடைய பாதபடியிலே தன்னுடைய காணி ஆட்சியை விற்று பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் மனைவி அறிய ஒரு பங்கை அவன் வஞ்சித்து வைத்தான். தன் மனைவி அறிய கொண்டு வந்து கொடுக்குறான். இவ்வளவு தான் நாங்கள் விற்றோம். பேதுரு கேட்குறார், இவ்வளவு தான் நீங்கள் விற்றீங்களா என்று சொல்லி கேட்கும்போது
ஆமாம் இவ்வளவு தான் விற்றோம். என்ன பரிசுத்தாவிடத்தில் போய் சொல்கிறேன். அவன் அப்படியே விழுந்து செத்து போனான். கொஞ்சம் கழிச்சு அவனுடைய மனைவி வருகிறான். இவ்வளோதான் செய்தீங்களா? அவளுக்கு நல்லா தெரியும், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனைவி அறிய ஆமாம் இவ்வளவுக்கு தான் விற்றோம். நீங்கள் இருவரும் பரிசுத்தாவை சோதிப்பதற்கு ஒருமுறைப்பட்டது என்ன? ஆகிய 2 பேருமே மரித்து போனதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு நேராக நீங்களும் நானும் திரும்பும்படி, நம்முடைய இருதயம் முழுமையாய் அவருடைய கரத்திலே அர்ப்பணித்து செயல்படும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே செய்யத்தகாத காரியங்களை ரகசியத்தில் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு மறைவான பாவம், மறைவான குறைவு, ஒருவரிடத்தில் சொல்ல முடியாத ஒரு மறைவான பாவத்தின் செயல் அல்லது ஒரு தொழில் என்று சொல்லி நீங்கள் எதையோ ஒன்று செய்து கொண்டிருப்பீர்களானால் கர்த்தரை பார்க்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருக்கு அது தெரியும் என்பதை மறந்து போக வேண்டாம். நீங்கள் ஒருவேளை சொல்லாவிட்டாலும் உள்ளத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஒன்றையும் மறைக்க முடியாது. அதுதான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். கடைசியாக எரேமியா 15:16 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்பு. உன் வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பட்டும். என்னெல்லாம் வேதபுஸ்தகத்தில் அநேக இடங்களில் வாசிக்கிறோம். நாகமானை குறித்து வாசிக்கும் போது தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படி இறங்கி சுத்தமானான். வார்த்தையின்படி இறங்கினதுனால சுகம் கிடைத்ததுன்னு சொல்லுகிறான். பேதுரு சீஷர்கள் மீன்பிடித்து வெறுமையாய் வரும்பொழுது லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன், திரளான் மீன்கள் அகப்பட்டது. தேவனுடைய வார்த்தை மிக முக்கியம். இன்றைக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஜனங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதைத்தான் வேதம் சொல்கிறது, ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புங்கள். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த உலகத்தில் ஏற்படுகிற அழிவுக்கு நீங்கள் தப்ப வேண்டுமா? தேவனுடைய வார்த்தை செயல்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். 37ஆம் சங்கீதம் 31வது வசனத்திலே, தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் இருக்குமானால் உங்கள் நடைகள், உங்கள் ஜீவிய பாதைகள், உங்கள் ஊழியத்தின் பாதைகளிலே பிசகுதல் ஏற்படவே ஏற்படாது. அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆகையால் சங்கீதக்காரன் உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபம் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பினால்தான் உங்கள் வாழ்க்கையில் நித்தியமான மகிழ்ச்சி உண்டாகும். சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும். எங்கே நாம் திரும்ப வேண்டும்? 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதலாவது, மனம் திரும்ப வேண்டும். மார்க்கம் அல்ல, மனம் திரும்ப வேண்டும். 2வது, கர்த்தருக்கு நேராக நீங்கள் திரும்ப வேண்டும். கடைசியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்ப வேண்டும். அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அநேக பிள்ளைகள் கூட நீர் எதிர்பார்க்கிற திருப்பங்கள் தங்கள் வாழ்க்கையில் இல்லாத நிலை அறிந்தபடிதான் மீண்டும் இந்த நாளிலே அந்த வார்த்தை கொடுக்கிறீரப்பா. திரும்புகிறார்கள், உன்னதமானவர்களுக்கு அல்ல என்று சொன்னபடினால் இந்த வார்த்தையில கேட்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்புதல் தங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்படி, கர்த்தருக்கு நேராக திரும்பும்படி, வார்த்தைக்கு நேராக திரும்பும்படி யார் யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.